பாலிவுட்டில் நான் வெளியாட்கள் போல உணர்ந்தேன் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய அதிர்வுகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய திரைப்பட உலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. சினிமாவில் பாடுவதற்கு கேட்குறாரு. அப்படி அவருடைய பாடல் பிரபலமாக தொடங்குகிற போது இவரை தொடர்ந்து பாட வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே இந்தியில் பாடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மார்க்கெட்டை காலி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த குரல் மிகப்பெரிய வசீகரமான காந்த குரலாக இருக்கிறது என்று ஸ்டுடியோவுக்குள்ளேயே ஆளுவது மிரட்டிட்டு எஸ்பிபி எல்லா மொழிகளிலும் பாடியிருக்கிறார். கின்னஸ் ரெக்கார்டு சாதித்திருக்கிறார். 40,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். ஆனால் அவரை அங்கீகரித்திருக்கிறார்களா ஒரு கேள்வி இருக்கு. கடந்த 8 ஆண்டுகளாக நான் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டதற்கு பின்பு என்னுடைய மொழியை காரணமாக காட்டினார்கள் தமிழன் என்பதனால. கடந்த 8 ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டதற்கு பின்புலமாக இருப்பதை என்னுடைய மதத்தையும் சேர்த்து கொண்டார்கள். நான் காலையில் குளிச்சு எழுந்திரிச்சு நான் பேப்பர் படித்தேன்னா என்னோட புருஷன் தலையில் பொண்டாட்டி கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் பார்த்துட்டு அந்த வேவ்லன்த்தோடு போய் நான் இசையமைக்க முடியல. என்னால் உளவியலாக எனக்கு சில மென் உணர்வுகளை கொன்று தீர்ப்பது மாதிரி சில கொடுமையான செய்திகள்லாம் சகிக்க முடியல என்னால். அதனால் நான் செய்திகளை கடந்து போக விரும்புகிறேன். என் இசைத்துறைக்கு அது எதிராக இருக்கிறது நான் சொல்லியிருக்கேன். ரகுமான்கிட்ட ஏற்கனவே டேட்டு வாங்க முடியாதவங்க, கால்ஷீட் வாங்க முடியாதவங்க, அவர் இசை அமைக்கக்கூடிய படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாருமே அவரை வன்மமாக திட்டக்கூடிய வாய்ப்பாக இதை மாற்றிட்டாங்க. பேட்டி அவர் கொடுத்த உடனேயே முதல்ல குதிச்சு வெளியில் வந்த ஆளு கங்கனா ரனாவத் தான். இந்த விருது இளையராஜாவுக்கு வழங்கப்பட வேண்டியது, இந்த விருது MS விஸ்வநாதனுக்கு வழங்கப்படும். அவங்கெல்லாம் மேடையில் இருக்காங்க. அவர்கள் சார்பாக நான் பெற்றுக்கொள்வேன். இது எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கல, என் முன்னோர்களுக்கு தான் இது கொடுத்தது, அது என் காலத்தில் நிகழ்ந்ததுன்னு அவர் சொன்னார். அதனால் அந்த பண்பாடு என்பது ரொம்ப முக்கியம். உலகத்தில் மிக உயரிய விருதுகள் எல்லாவற்றையுமே பெற்ற ஒரு கலைஞரையே கூட மோசமாக நடத்தக்கூடிய ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு சமூக அரசியல் சூழ்நிலை இப்போது உருவாகி வருவது என்பது கவலை இருக்கிறது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். சென்னை எக்ஸ்பிரஸ், மும்பை எக்ஸ்பிரஸ், சென்னை முதல் மும்பை வரை, மும்பை முதல் சென்னை வரை. என்ன வியந்து பார்க்குறீங்கன்னா, அதாவது ஹிந்தி திரைப்பட உலகம், தமிழ் திரைப்பட உலகம் இரண்டுக்குமான அந்த ஆத்மாத்மான உறவு. அதே நேரத்தில் அங்கு பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் எப்படியெல்லாம் மும்பையிலேருந்து இங்கு வந்தார்கள், ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள் என்று பல நாட்களாக ஒரு விவாதமே போய் கொண்டிருக்கிறது. எப்படிலாம் ஒரே குழப்பமாக இருந்த நிலைக்கு ஏஆர் ரகுமான் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். பாலிவுட்டில் நான் வெளியாட்கள் போல உணர்ந்தேன் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய அதிர்வுகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய திரைப்பட உலகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. ஏன் இப்படி கூறினார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் விருதை எல்லோரும் ஏங்கி இருந்த நேரத்தில் தமிழ் திரையுலகத்தில் அதை 2 விருதுகளோடு ரொம்ப தலைநிமிர வைத்தவர் ஏஆர் ரகுமான். சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சொல்லியிருக்கிற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பார்வை? தமிழ் சினிமா கலைஞர்கள் இந்தி திரைப்பட உலகத்திலே, பாலிவுட்டிலே நிராகரிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வாணி ஜெயராம் அவர்கள் பிறந்த ஊர் வேலூராக இருந்த போதும் அவங்களுடைய இயற்பெயர் கலைவாணி. அவங்க திருமணம் முடித்து அவருடைய கணவர் அன்றைய பம்பாய், இன்றைய மும்பையாக பெயர் மாற்றப்பட்டது. அந்த பம்பாய்க்கு அவங்க வேலைக்கு போகிறார். தன் மனைவியினுடைய இசை ஆர்வத்தை, இசை ஞானத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று விரும்பி ஹிந்துஸ்தானிலாம் படிக்க வச்சு இன்னும் கூடுதல் இசை ஞானத்தோடு அவரை உருவாக்குகிற போது அவர் சில கச்சேரிகளிலே பாடுகிறார். இவருடைய குரல் வளத்தை பார்த்து வியந்த ஒரு இந்தி திரைப்பட இயக்குனர் சினிமாவில் பாடுவதற்கு கேட்குறார். அப்படி அவருடைய பாடல் பிரபலமாக தொடங்குகிற போது இவரை தொடர்ந்து பாட வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே இந்தியில் பாடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய மார்க்கெட்டை காலி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த குரல் மிகப்பெரிய வசீகரமான காந்த குரலாக இருக்கிறது என்று ஸ்டுடியோவுக்குள்ளேயே ஆளுவது மிரட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அளவிற்கு நடந்திருக்கிறது.
ஒரு மிகப்பெரிய கலகத்தை விளைவித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கிறது. அது பின்னணியில் லதா மங்கேஷ்கர் இருந்ததாக கூட ஒரு செய்திகள் அப்பொழுது ஆமாம், அப்பொழுது சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டது. அன்றைக்கு யார் அந்த இந்தி திரை இசையை வந்து ஆட்சி செய்தார்களோ அவர்களுக்கு இது விரும்பத்தகாத குரலாக இருந்திருக்கிறது, போட்டியாக இருந்திருக்கிறது. நீங்கள் வந்து இந்தி பாடல்களை வந்து அதிகமாக பாடிய முகமது ரஃபி என்று சொல்லக்கூடியவரை தான் தன்னுடைய குருநாதர் என்றே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பலமுறை பதிவு செய்திருக்கிறார். நேரடியாக அவரிடத்திலே கற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய தாக்கத்திலே இருந்து நான் உருவானேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2 பேரை சொல்லுவார், முகமது ரஃபி, மன்னாடே. ஆமாம், 2 பேரையும் வந்து அப்ப தவறாக அவருடைய அந்த 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 குரலை வந்து இந்தி உலகம் ஏற்றுக்கொண்டதா? எஸ்பிபி வந்து எல்லா மொழிகளிலும் பாடியிருக்கிறார், கின்னஸ் ரெக்கார்டு சாதித்திருக்கிறார், 40,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். ஆனால் அவரை வந்து அங்கீகரித்திருக்கிறார்களா ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் முதல் தேசிய விருது ஜெகதீஷ் கேலி மூலியமாக தான் எஸ்பிபி அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ விருதுகள் வந்து அன்றைய காலகட்டத்தில் கிடைத்தால் கூட ஏன் தொடர முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு தேசிய விருது பெற்றுவதற்கான குரலாக மாறிய பின்பும் கூட ஒருவருடைய வெற்றியை வந்து இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல கேமராமேன்கள் வந்து ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் பல பேர் போய் தெலுங்குலையும் இந்தியிலையும் வந்து பெரிய அளவில் வந்திருக்காங்க. தொழில்நுட்ப கலைஞர்களை கூட வந்து கொஞ்சம் வந்து விட்டுறாங்க. ஆனால் இது மாதிரி தனித்துவமான கலைஞர்களை, இசைக்கலைஞர்களை, நடிகர்களை அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அது முன்பெல்லாம் வந்து அதை ரகுமான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் வந்து தமிழன் என்பதற்காக முன்பு நிராகரிக்கப்பட்டேன். அந்த இந்தி திரைப்பட இயக்குனர் கூடிய சுபாஷ் கை சொல்கிறாரு, ஹிந்தி கற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு. நம்ம வந்து ஹிந்தியை வந்து அவசியம் கற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்புறம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் உருது மொழியையும் அரபி மொழியும் வந்து ஆனால் 60-70% இது கற்றுக்கிட்டாலே வந்து ஹிந்தி மொழியை வந்து நம்ம சரளமாக பேசலாம் அப்படின்ட்டு அதில் வந்து நான் அதிக ஆர்வமாக இன்னும் கூடுதலாக வந்து கவனம் எடுத்துக்கிறேன். அதையும் குறிப்பிடுறாரு. ஆனால் இது போன்ற பாரபட்சத்தை நாம் பார்க்கிறோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஸ்ரேயா கோஷல் மாதிரி பல பேர் வந்து பாடுறாங்க. உதித் நாராயணன் அவருடைய குரலை நாம் கொண்டாடி தீர்க்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஹரிகரன் வந்து மும்பை தமிழராக இருந்தாலும் கூட அவர் வந்து பாடாத அவ்வளவு பாட பாடியிருக்காரு இங்கே. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து யாராவது வந்து சின்ன குயில் என்று வர்ணிக்கப்பட்ட சித்ராவை வந்து மலையாளியாக பார்த்த வழக்கம் நம்ம இடத்துல இல்லை. ஜேசுதாஸை வந்து நாம் அப்படி பார்த்ததே இல்லை. அப்போ நமக்கு வந்து மொழி எல்லைகளை கடந்து தேச மாநில எல்லைகளை எல்லாம் கடந்து கூட பல பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் வெளிநாட்டில் இருக்கான்னா கூட கூப்பிட்டு வச்சு பாட வைக்கக்கூடிய நடைமுறை வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிறது. எனக்கு மட்டும் அது நிலைமை இல்லை. புகழ்பெற்ற இசையமைப்பாளரே வந்து 2 படம் தான் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டு பேசுகிறார். ரஹ்மான் வந்து அந்த நேர்காணலில் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் கேட்குறாரு ஹாரூன் ரஷீத், அதை நம்பவே முடியல, கற்பனை செய்து கூட பார்க்க முடியல, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா? 23 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து கம்பீரமாக எப்படி வந்து இருந்தீங்களோ அதே போல் தானே இன்னமும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இல்லை, அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 8 ஆண்டுகளாக நான் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டதற்கு பின்பு வந்து என்னுடைய மொழியை காரணமாக காட்டினார்கள். தமிழன் என்பதனால கடந்த 8 ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டதற்கு பின்புலமாக இருப்பதை வந்து என்னுடைய மதத்தையும் சேர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். யார் குறித்தும் ஒரு தவறான அபிப்பிராயங்களை பேச விரும்பாதவர், நேர்மறை சிந்தனை கொண்டவர். குறிப்பாக பொலிட்டிக்கலாக அவர் எந்த கருத்தையுமே எப்போதுமே பேசியவர் கிடையாது. உதாரணத்துக்கு ஷாஹின்பாக் போராட்டங்கள் நடந்த போது கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்கிற போது இந்த போராட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்குறதுக்கு என்னிடத்தில் இசை அல்லாத கேள்விகளை வந்து கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். அது மாதிரி முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்களில் அவருக்கு பேட்டி கேட்குறப்ப, நான் உங்களுக்கு நேர்காணல் தருகிறேன், நான் ஒரே கண்டிஷன், பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்கக்கூடாது, என்னுடைய இசை சார்ந்து மட்டும்தான் கேள்வி கேட்கணும். அப்படி தான் வந்து அவர் முன் நிபந்தனை விதித்து அரசியல் பேச விரும்பாதவர். ஆனால் அவரையே கூட மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைன்னு சொல்கிறது மாதிரி அவர் சும்மா தான் இருக்கிறாரு. அவரை அசைத்து பார்க்கக்கூடிய சக்திகளாக இப்போ நமக்கு தெரியும். வந்து ஈசிஆரில் வந்து ஒரு பெரிய லைவ் கச்சேரி வந்து ஒரு 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 பெரிய கான்செர்ட் ஒன்று ரொம்ப ரெடி பண்ணி வந்து போயிட்டு இருக்கும்போது போலியாக டிக்கெட்டுகளை அச்சடித்து உள்ளே போய் பல அத்துமீறிய சமூக விரோத கும்பலெல்லாம் வந்து கலவரம் செய்து அந்த பெண்களையெல்லாம் வந்து மிக மோசமாக நடத்தி பெரிய சர்ச்சைக்குரியதாக மாறியது. அதற்கு பின்பு வந்து யார் இருந்தார்கள் என்று அப்புறம் நமக்கு தெரிய வந்தது. அதற்கு பின்னால் பாஜக தான் இதை செய்தது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டே வந்துச்சு, போலீஸ் ரிப்போர்ட்டே வந்துச்சு.
அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியும் ஒரு மனிதனை வந்து அவனுடைய திறமையால் அறிந்து கொள்வதற்கு பதிலாக அவனை வந்து வேறுபாட்டால் அறிந்து கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு தவறான ஒரு போக்கு. இப்போ ஏன்னா இப்போ இளையராஜா போன்றவர்கள் வந்து என்னதான் பாஜக அவருக்கு ராஜ்யசபா எம்பியெல்லாம் கொடுத்தாலும் அவர் பாஜக அரசியலை ஒரு நாளும் பேச மாட்டார். அவரை பொறுத்தவரையில் அவர் இசைக்கலைஞராக தான் இருக்கிறார். அதை கடந்து அவர் வந்து அவர் சொன்னதாக ஒரு முன்னுரை எழுதியதாக சும்மா வந்து அவர் கையெழுத்து தான் போட்டார். அம்பேத்கரையும் மோடியையும் ஒப்பிட்டு அவர் வந்து சொன்னார் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது இல்லையா? அது கூட அவருடைய கருத்து என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இளையராஜா அவர்களே சொல்கிறாரு, நான் செய்தித்தாள்கள் வாசித்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, நான் பார்க்க மாட்டேன்னே சொல்கிறேன். ஏன்னா காலையில் குளிச்சு எழுந்திரிச்சு வந்து நான் பேப்பர் படித்தேன்னா என்னோட புருஷன் தலையில் வந்து பொண்டாட்டி கள்ள தூக்கி போட்டு கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் பார்த்துட்டு அந்த வேவ்லென்த்தோடு போய் நான் இசையமைக்க முடியல என்னால். உளவியலாக எனக்கு சில மென் உணர்வுகளை கொன்று தீர்ப்பது மாதிரி சில கொடுமையான செய்திகள்லாம் சகிக்க முடியல என்னால். அதனால் நான் செய்திகளை கடந்து போக விரும்புகிறேன்னு என் இசைத்துறைக்கு அது எதிராக இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்காரு. இப்போ இவரும் அரசியல் பேசுகிறவர் கிடையாது. ஆனாலும் புறக்கணிக்கப்படுகிற போது அதை சொல்ல, அதாவது முன்னணி கலைஞர் புறக்கணிக்கப்படுறதுனா வந்து ட்ரெண்ட் செட்டிங்கில் இல்லாததுனால புறக்கணிக்கப்படுகிறவர் அல்ல அவர். அவர் கிட்டத்தட்ட 92களினுடைய தொடக்கத்திலே ரோஜா வந்த இந்த காலகட்டம் வரைக்கும் ஏறதாழ 30 ஆண்டுகளை கடந்தார் அவர். கடந்து அவருக்கே வயது, அவர் 21 வயதில் அறிமுகமானார். ஏறத்தாழ அவருக்கு 59 வயதாகிவிட்டது. அது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஜா வந்து மகேஷ்னு ஒரு இசையமைப்பாளர், அவர் தான் வந்து இசையமைக்க வேண்டியது. சொட்டு நீலண்டோயின்னு ரெய்கள் சொட்டு அந்த படத்துக்கு இசையமைத்தவர். மகேஷா வந்து இதில் வந்து இசையமைப்புன்னு சொல்லி விளம்பரமே படுத்திட்டாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மறுபடியும் ரகுமானை வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் கே பாலச்சந்திரன் மறுபடியும் அவர் அழைக்கிறார். அது மணிரத்னத்தினுடைய கூட பிறந்த சகோதரி வந்து ஒரு விளம்பர நிறுவனம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கான விளம்பர இசையமைக்கிற வேலையை வந்து அன்றைய திலீப் குமார், அன்றைக்கி ரகுமான் கிடையாது, இவர் இசையமைக்கும் போது புதிய இசையமைப்பாளர் தேடுகிறார்கள், நீ வந்து என் பெயரை சொல்லி நீ போய் பாரு என்று மணிரத்னத்திடம் வந்து அவர் பரிந்துரை செய்து அனுப்பியதாகவும், சவுண்டு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அவங்க பாலச்சந்தருக்கு பரிந்துரை செய்து, ஏன்னா அவங்க நிறுவனத்தில் தான் அந்த ரோஜா திரைப்படம் கவிதாலயாவினுடைய தயாரிப்பாக வருவதற்கான காத்திருப்பில் இருந்தபோது அப்போ 2 பேரும் ஓகே. அதில் பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறது. அவர் இது வந்து இதை ஏற்பவர்கள் உண்டு, மறுப்பவர்களும் உண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் யாராவது ஒரு இஸ்லாமியர் உடன் இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு அவருக்கு ஜாதகத்தில் சொல்லப்பட்டதாகவும், அந்த நம்பிக்கையை அவர் பின்பற்றியதாகவும், அதனால தான் நெடுங்காலமாக அமீர் ஜான்கிற இயக்குனர் வண்ண வண்ண கனவுகள் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து இயக்கியவர் அவருடைய நீண்டகால கோடைரக்டராக வந்து அமீர் ஜான் அவர்கள் வந்து இருந்தார். அதே மாதிரி அவருடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர் ரகுமான் அவருடைய அறிமுகம்தான். அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து அவரோட கடைசியாக பணியாற்றிய எழுத்தாளர் தாமிரா என்பவர் வசனம் எழுதினார். அவரும் வந்து அவருடைய இந்த சென்டிமெண்ட் அவருக்கு வாழ்நாள் முழுக்க இருந்ததாக அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், அனந்த் இப்போ ஒரு எப்படி ஒரு கண்ணோ அது மாதிரி அமீர்ஜானும் ஒரு கண்ணு அவர். ஆமாம் ஆமாம், அதில் வந்து அவருக்கு வந்து அதாவது இதெல்லாம் வந்து சரியா தவறா என்பதை தாண்டி ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்குள்ளேயுமே தன்னுடைய வட்டத்திற்குள்ளேயே ஒரு மனிதன் வாழ்ந்து விட முடியாது. அமீர்ஜானை வந்து எப்படி வந்து பக்கபலமாக இருந்தாருங்கிறத அந்த ஏக் துஜி கேலி படப்பிடிப்பில் அப்படி அந்த டயலாக்லாம் வந்து ஹிந்தி டயலாக் அவர் தான் வந்து எல்லா நடிகர்களும் சொல்லி கொடுத்தாரு. அவர் உருது அறிந்தவர்னாலே அதனால பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம். அமீர்ஜான் தான் அசோசியேட் டைரக்டர் ஏக் துஜி கேலியால். அவர் வந்து தமிழ் படத்துக்கு மட்டும் அவர் உபயோகப்படுத்தலை, ஹிந்திலையும் அவர் அழைச்சிட்டு போகிறார். இல்லை, அதாவது ஒரு கூட்டணி தான் எப்போவுமே. சினிமாங்கிறது வந்து ஒரு கூட்டணி தான். இப்போ நீங்கள் இளையராஜா இசை கேட்கக்கூடியவர்களில் சாதியவாத மனநிலை கொண்டவர்கள் கூட இளையராஜாவை வெறுக்க முடியாது. அந்த கண்ணோட்டத்தோடு யாரும் ஒரு இசைக்கலைஞனை வந்து பார்க்கவும் முடியாது, பார்க்கக்கூடாது முதல்ல. அதனால் இந்த பாரபட்சம் எனக்கு நிகழ்கிறது அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து பல விருதுகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ரோஜா திரைப்படம் வந்து வெளிவந்து தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கு வருகிறது. அதே காலகட்டத்தில் வெளியான இன்னொரு திரைப்படம் இளையராஜாவினுடைய இசையில் வந்த ஒரு படம் ஒன்று போட்டிக்கு வந்து நிற்கிறது, சமமாக நிற்கிறது. அதுக்கு ஜட்ஜாக வந்து பாலுமகேந்திரா தான் இருக்கிறாரு. பாலுமகேந்திராவுக்கு மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறவர் இளையராஜா. நியாயமாக பார்த்தால் அவர் வாழ்நாள் முழுக்க அவரோடு மட்டும்தான் ஒரு இசையமைக்கக்கூடிய, அதாவது அழியாத கோலங்கள் ஒரு படத்தை தவிர எல்லா படங்களுக்கும் வந்து இளையராஜா தான் இசை.
அது முதல் படம்ங்கிறதுனால சலீல் சௌத்ரி இசையமைத்தார். அவர் மலையாள படத்தில் வேலை செஞ்சதில் ஒரு நட்பின் அடிப்படையில் வேலை செஞ்சார். மிச்சம் எல்லாமே இளையராஜா தான். மூடுபனி, மூன்றாம் பிறை, சத்யலீலாவதி எல்லாமே கடைசியாக வந்த தலைமுறைகள் வரைக்கும். அது அவர் ஒரு முறை சொன்னார், பாலமகேந்திரா, என் மௌனத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னுடைய படத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த மௌனத்தை இட்டு நிரப்பக்கூடிய இசையை இளையராஜாவால் தான் உருவாக்க முடியும் என்று அவர் சொன்னார். அந்த இளையராஜாவுக்கு தரப்பட வேண்டிய விருது என்று வருகிற போது முதல் படத்திலேயே ஒருவன் இளையராஜாவுக்கு சமமாக வந்து நிற்கிறானே, அதுவும் 21 வயது இளைஞன் வந்து நிற்கிறானே, அப்படி 21 வயது இளைஞனுக்கு ஒரு தேசிய விருது கிடைத்தால் அந்த உற்சாகத்தில் அவன் இன்னும் பல சாதனைகளை செய்வான். இளையராஜா ஏற்கனவே பல விருதுகளை வாங்கிவிட்டார். அவருக்கு விருதை அறிவிப்பதன் மூலமாக இன்னொரு விருது தான் அவருக்கு 10 சட்டம் வச்சிருக்கிற இடத்துல 11வது சட்டம் மாதிரி ஆயிரும். அவர் சிந்து பிறவி அப்படிங்கிறதுனால நிறைய 3 விருது வாங்கிட்டு. ஆமாம், அப்படிங்கிறதுனால விருது வந்து தன் நண்பனுக்கு கிடையாது, யாரென்றே முகம் தெரியாத ஒருவனுக்கு தான் இந்த விருது என்று பாலுமகேந்திரா டிக் பண்ணார். அப்படித்தான் ரோஜாவுக்கு தேசிய விருது கிடைத்தது என்று பாலுமகேந்திராவே பதிவு செய்திருக்கார். எதுக்குன்னா இதை கலைஞர்கள் மீது பாரபட்சம் காட்டக்கூடாது, தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்று பார்க்கக்கூடாது என்கிற நேர்மை வந்து நம்முடைய முந்தைய தலைமுறையுடைய இயக்குனர்களிடத்திலே, கலைஞர்களிடத்திலே வந்து இருந்திருக்கிறது. கலைஞருக்கு மட்டும் இல்லை சார், தமிழர்களுடைய வாழ்வியல் முறையே பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து தான் பயணிச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு அறம் வந்து தனியான ஒரு அறம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு ரகுமான்கிட்ட ஏற்கனவே டேட்டு வாங்க முடியாதவங்க, கால்ஷீட் வாங்க முடியாதவங்க, அவர் இசை அமைக்கக்கூடிய படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாருமே அவரை வந்து வன்மமாக திட்டக்கூடிய வாய்ப்பாக இதை மாற்றிக்கிட்டாங்க. இந்த பேட்டியை அவர் கொடுத்த உடனேயே முதல்ல குதித்து வெளியில் வந்த ஆள் கங்கனா ரணாவத் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எமர்ஜென்சி என்கிற திரைப்படத்தை எடுப்பதற்கு நான் அவரை அணுகினேன். அவர் சொல்லிட்டாரு, பாரபட்சமாக எடுக்கப்படுகிற படங்களுக்கு இசையமைப்பது கிடையாது அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் ரிப்ளை பண்ணிட்டார் மெயிலில். என்ன பாரபட்சம்னா, இந்திரா காந்தி காலகட்டத்தில் தான் எமர்ஜென்சி வந்துச்சு. இப்போ இந்திரா காந்தியை வில்லியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை, அதுவும் பாஜக கவர்மெண்ட் இருக்கிற காலகட்டங்களில் வரக்கூடிய திரைப்படத்தை பாஜகவிலேயே எம்பியாக இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் தயாரித்தா, பாஜகவினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்க தயாரித்தா அது உள்நோக்கமுடையதாக இருக்கும், அது நேர்மை சார்ந்ததாக இருக்காது, அந்த கலைப்படப்பை நிராகரிக்கிறேன்ட்டு விரட்டிட்டார். இதையெல்லாம் அந்த அம்மா வந்து மனதில் வைத்துக்கொண்டு, நீங்கள் என்னை எப்படி நிராகரித்தீர்கள், என்னை சந்திக்கவே மறுத்தீர்கள் அப்படின்னு கங்கனா ரணாவத் வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு பல பேர் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கான வாய்ப்பாக ரகுமானை அடிக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் ரசிகர்கள் வந்து அதை ஏற்கலை. அவருடைய பெரும்பாலான ரசிகர்கள் வந்து அவருடைய இசை பொக்கிஷம், இந்தியாவினுடைய ஒரு கௌரவங்களில் ஒன்றாகத்தான் ரகுமானை பார்க்குறாங்க. தமிழனுடைய இசை இந்திய எல்லைகளை தாண்டி உலக எல்லைகளை தொட்டு, உலக உயரங்களை தொட்டு, பல சிகரங்களை தொட்டு, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆஸ்கார் விருதுகளை எல்லாம் பெற்று, உலகத்தில் மிக உயரிய விருதுகள் எல்லாவற்றையுமே பெற்ற ஒரு கலைஞனையே கூட மோசமாக நடத்தக்கூடிய, ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு சமூக அரசியல் சூழ்நிலை இப்போது உருவாகி வருவது என்பது கவலை அளிக்கிறது. 2 ஆஸ்கார் விருதையும் வாங்கிட்டு தன்னுடைய தாய்மொழியில் சொல்கிறாரு, அவ்வளோ அந்த மேடையில் எல்லா புகழும் இறைவனைக்கே அப்படின்னு. இல்லை, அதாவது ஒரு புகழ்ங்கிற ஒரு மகுடத்தை தானே சுமப்பதன் மூலமாக ஒரு மனிதன் வந்து தன்னை தானே தலைக்கணம் பிடித்தவனாக மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புகழை வந்து யார் வழங்கினார்களோ, அந்த ஞானத்தை யார் வழங்கினார்களோ அந்த இறைவனிடத்தில் நான் கொடுத்துட்டேன், அது எனக்கு சொந்தம் இல்லை, அது ஒரு இரவலாக பெற்றது தான் அந்த புகழ். அதாவது புகழ் என்பதற்கும் விளம்பரம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. புகழ்ங்கிறது என்னென்னா, நீங்கள் செய்த காரியத்தால் பயனடைந்தவர்கள் நினைத்து பார்ப்பது தான் புகழ். இப்போ மின்சாரத்தை வந்து கண்டுபிடிச்ச எடிசனை எல்லா இரவுகளும் நினைவு கூறுகிறது, இதுதான் புகழ். மின்சார விளக்குகளை வந்து விற்பனை செய்கிறவன் என்பவன் விளம்பரக்காரன், அது வேறு. விளம்பரம் வேறு, புகழ் வேறு. அதனால் இந்த புகழ் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தலைமுறை, ஒரு இசையின் மூலமாக இலைப்பாருகிற ஒரு ரசிகர் கூட்டம், அவங்க நினைவு கூறுவது தான் புகழாக இருக்க முடியுமே தவிர, ட்ரெண்டிங்கிற பேரில் வந்து இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து வரலாம் போகலாம். நீங்கள் வணிக ரீதியான மதிப்புல வந்து இளையராஜாவுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரலாம், ஆனால் ரசிகனுடைய மனதை ஆற்றுப்படுத்துறதுல இளையராஜாவுக்கு எங்குமே சர்க்கிள் வராது. ட்ரெண்டிங்கில் வந்து ரஹ்மான் வந்து முன்னாடி இருக்கிறாரா, அனிருத் பின்னாடி இருக்கிறாரான்னு கேட்கலாம் சில பேர். அது வந்து வரிசை மாதிரி வரும். ஒரே நம்பர் 1லேயே எந்த இசையமைப்பாளனும் எந்த சூப்பர் ஸ்டார்களுமே இருந்ததே இல்லை.
எல்லாமே அது சுழற்சி முறையில் வரும். ஆனால் அவங்களுடைய அந்த இசை பணியின் மூலமாக இளைப்பாறுகிற இதயங்கள் இருக்கிற வரைக்கும், அதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும், ஒரு கலைஞனை வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு பொது சொத்து. அதாவது நம்மளுடைய இப்போ தமிழர்களுக்கு பெருமிதமாக இருப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது, அவனுடைய இலக்கியம் தான் அவனுக்கு பெருமிதம் தரக்கூடியதாக. திருக்குறள் தான் தமிழர்களுக்கான அடையாளமாக இருக்கிறது. அப்போ கலை இலக்கியங்கள் எப்பொழுதுமே வந்து காலத்தை கடந்து இருக்கக்கூடியது. அது மாதிரி தான் இசையும் வந்து எல்லா காலத்துக்குமானது. அந்த மாதிரியான கலைஞர்களை பாகுபாடு பார்ப்பது, வெறுப்பு அரசியலுக்கு உட்படுத்துவது என்பது நிச்சயமாக வந்து தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது தான் அவருடைய நேர்காணல் நமக்கு தெரிவிக்கும். சத்யஜித் ரேக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா சார், அந்த ஆஸ்கார் விருது 2 விருது வந்து வாங்கினது அவர் தான். இல்லை, ஒரு தமிழன் விருது பெற்றது என்பது அதற்கு முன்பும் பின்பும் இல்லை. இல்லை 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 அதுதான் வந்து அது சர்வதேச அரங்கில் ஒரு அது மட்டும் இல்லை, அதற்காக அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் ரஹ்மான் குறிப்பிட்டது ஏற்புரையில், இந்த விருது இளையராஜாவிற்கு வழங்கப்பட வேண்டியது, இந்த விருது வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு வழங்கப்படும். அவங்கெல்லாம் மேடையில் இருக்காங்க. அவர்கள் சார்பாக நான் பெற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கல, என் முன்னோர்களுக்கு தான் இது கொடுத்தது, அது என் காலத்தில் நிகழ்ந்ததுன்னு அவர் சொன்னார். அதனால் அந்த பண்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பண்பாடு வந்து இந்தியாவிலே வந்து இன்னொரு கலைஞனை, இன்னொருத்தரை வந்து உற்சாகப்படுத்தி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, பாகுபடுத்தி பார்க்க வேண்டியது வடக்கு தெற்கு என்கிற அந்த பேதங்களோ, மொழி சார்ந்த பேதங்களோ, மதம் சார்ந்த பேதங்களையோ கலைஞர்களிடத்திலே வந்து பிரயோகிக்கக்கூடாது என்பதற்கான ஒரு நேர்காணலை தான். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து இசை மேதைகளுக்கு முன்பு நான் ஒரு பணியுள்ள இசை மாணவனாக அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. நான் ஒரு இசை அறிஞர், இசை சூப்பர் ஸ்டார்னு அப்படி சொல்லவே இல்லை அவர். உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இசை இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் தான் அப்படிங்கிற வந்து அந்த அடக்கமும் அதில் வந்து வெளிப்படுதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் வந்து அவர் தந்தைகிட்டேருந்து வந்த விஷயங்கள் அதெல்லாம். அவர் தந்தையை வந்து பேசணும்னா இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். அது இன்னொரு நாள் வந்து விரிவாக பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைய நன்றி சார்.